இன்றைய தியானம் சமர்ப்பணம். நதி தன்னை கடலில் கொட்டிவிடுவது போன்று, நாதா, என்னை நான் உன்னிடம் கொடுத்து விடுவேனாக. பிறரை தன் காரியத்துக்கு பயன்படுத்துபவனது மனம் குறுகுகிறது. தன்னை பிறர் காரியத்துக்காகவென்று ஒப்படைப்பவனது மனம் விரிவடைகிறது. பிறருக்கு பயன்படுதலில் மகிழ்ச்சி ஒன்று உண்டு. அம்மகிழ்ச்சி மாறா தன்மையது. மனிதனை அது மேலோன் ஆக்குகிறது. மற்றவர்களுக்கு பயன்படுவதும் தன்னை தெய்வத்திடம் ஒப்படைப்பதும் ஒன்றே. தனக்கென்று வாழாது பிறர்க்கென்று வாழ்பவனே ஆத்ம சமர்ப்பணம் செய்தவன் ஆகிறான். ஊனுக்குள் நீ நின்று உலாவினதைக் காணாமல் நான் என்று இருந்து நலன் அழிந்தேன் பூரணமே.